இன்றைய வேத வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 37வது அதிகாரம் 6வது வசனம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகல போலவும் விளங்க பண்ணுவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நம்முடைய நியாயத்தை பட்டப்பகல போலவும் விளங்க பண்ண வேண்டுமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அடுத்த வசனத்திலே, கர்த்தரை நோக்கி இந்த நாட்களிலே அமர்ந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவனை நோக்கி நாங்கள் அமர்ந்திருந்து அவர் எதை சொல்லுகிறார், எதை செய்ய போகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போமா இருந்தால், கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நம்முடைய நியாயத்தை பட்டப்பால போலவும் இந்த நாட்களை விளங்க பண்ணுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீதி கிடைக்காமல் இந்த நாட்களை நீ ஓடி திரிகிறாயா? எனக்கு யார் நீதியை செய்வார்கள்? என்னுடைய நியாயத்தை இந்த நாட்களை புரட்டுகிறார்களே, என்னுடைய நியாயத்திற்கு ஒரு பதிலும் இல்லையே என்று சொல்லி இந்த நாட்களே கவலையோடு இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிற அன்பு உள்ளங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ என்னை நோக்கி என்னுடைய பாதத்தண்டையிலே அமர்ந்திருந்து காத்திரு. இந்த நாட்களிலே நான் இந்த நாட்களிலே உன்னுடைய நீதியை இந்த நாட்களிலே வெளிச்சத்தை போலவும் உன்னுடைய நியாயத்தை பட்டப்பகல போலவும் இந்த நாட்களிலே மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியான வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் சற்று வாசிப்பிலான வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்திலே நாங்கள் நம்முடைய வழிகளை இந்த நாட்களிலே அவருக்குள்ளே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் மேலே இந்த நாட்களிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்படியான காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் செய்கிற வேளையிலே தான் தேவன் நம்முடைய காரியங்களை இந்த நாட்களை வாய்க்க பண்ணுகிறது மட்டுமல்ல, நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நம்முடைய நியாயத்தை பட்டப்பால போலவும் இந்த நாட்களை விளங்க பண்ணுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் நம்முடைய சில வாழ்க்கையிலே நடக்கிற சில சம்பவங்களின் நிமித்தம் நாங்களே இந்த நாட்களிலே நீதியை செய்யும்படியாக நாங்களே இந்த நாட்களில் இந்த காரியங்களை நம்முடைய கரத்தில் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். அது தவறான காரியம் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு நீதி செய்கிறவர் ஒருவர் என்றால் இந்த நாட்களிலே கர்த்தர் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவருக்கு நீதியின் ராஜா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய சிங்காசனத்தை சுற்றிய இந்த நாட்களில் நீதி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த ராஜா நீதியை செய்ய வேண்டுமா இருந்தால் நாங்கள் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு முதலாவது இந்த நாட்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் தவறான வழியிலே இந்த நாட்களிலே நடந்து கொண்டு எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை வழக்காடுவோமா இருந்தால் கர்த்தர் அதை பார்த்து நகைப்பார். அதனாலே அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், நாங்கள் நமக்கு நீதி கிடைக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் முதலாவது நாட்களிலே நீதி உள்ளவர்களாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். தேவனிடத்திலே நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்பிக்கை அவர் மேலே இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அவரை நோக்கி அமர்ந்திருந்து இந்த நாட்களிலே காத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்வோமா இருந்தால் தேவன் நம்முடைய நீதி வெளிச்சத்தை போலவும் நம்முடைய நியாயத்தை பட்டைப்பகலை போலவும் இந்த நாட்களில் விளங்க பண்ணுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று நாங்கள் இந்த நாட்களிலே அந்த காரியங்களை நம்முடைய கரத்திலே எடுத்து வைக்காதபடி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஆண்டோடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, கர்த்தாவே இந்த காரியத்துக்காக எனக்கு நீதி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிற கேட்கிற வேளையிலே நீதியின் சூரியனாகிய கர்த்தர், நீதியை சரி கட்டுகிறவராகிய தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே அவர் இந்த நாட்களிலே நீதியை செய்கிறது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களே பாருங்கள், அந்த நீதி நம்முடைய நீதி இந்த நாட்களிலே வெளிச்சத்தை போலவும் நியாயம் இந்த நாட்களிலே பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இந்த
வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிப்பீர்களாக இருந்தால் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இந்த நாட்களிலே காரியம் வாய்க்க பண்ணும்படியாக ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறபடினால் வார்த்தைகளை விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய பாதத்தண்டையில் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு நீதியை செய்து உன்னை இந்த நாட்களிலே வெளிச்சத்திலே இந்த நாட்களிலே கொண்டு வருவார். அவர்தான் கர்த்தர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.